Hi friends, welcome to Gentak channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எக் சில்லி சப்பாத்தி பார்க்க போறோம். அதாவது சப்பாத்தி எக் கூட மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 5-6 சப்பாத்திக்கு வரும். சப்பாத்திக்கு மாவு போட்டு கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு. சப்பாத்தி மாவு தேய்க்கும்போது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கையில் ஒட்டக்கூடாது மாவு, அந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிடணும். நம்ம நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் மாவு ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் சப்பாத்தியை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மாவு பிணைஞ்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி தொட்டு பாருங்கள், உங்கள் கையில் மாவு எதுவும் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பிணைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம முட்டை சில்லி சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்ம முட்டை சில்லி சப்பாத்திக்கு என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதை ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு 6 சப்பாத்திக்கு நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பெரிய ஷேப்பாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, முட்டைக்கோஸ், மிளகாய் எடுத்துருக்கோம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் நம்ம தக்காளியும் முட்டைக்கோஸும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். முட்டைக்கோஸும் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறப்ப. இப்போ இந்த மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி. மாவை எடுத்து கொஞ்சமாக மாவில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்து ஒரு பேனில் சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் நம்ம சப்பாத்தி போட்டு ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி எல்லாம் சில்லி சப்பாத்தி கூட தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் நம்ம சப்பாத்தியை எண்ணெய் ஊற்றி தேய்க்காமல் சும்மா நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி, மிளகாய், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். சப்பாத்தி 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ணுறதுல நம்ம உப்பும் மிளகும் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கறதுனால அந்த முட்டை ஸ்மெல் ரொம்ப வராமல் இருக்கணும்னா நீங்கள் மிளகு பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி அதிகமாக சேர்த்திங்கன்னா நமக்கு முட்டை ஸ்மெல் ரொம்ப வராது. இப்போது மிளகு பொடி 3 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். வேறு எந்த பொடியும் சேர்க்க வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா, கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கேன். சப்பாத்தியை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையும் அந்த வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முட்டை ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சம் குழுகுழுன்னு இருக்கப்பவே நம்ம சப்பாத்தியை தேய்ச்சிடணும். சப்பாத்தியை சேர்த்துறணும். இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் எடுத்து நம்ம முட்டையில் சேர்த்துக்கோங்க. முட்டையில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை, சப்பாத்தி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சில்லி முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சுவையான மற்றும் ஆரோக்கியமான எக் சில்லி சப்பாத்தி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.